கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியனை இனியும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை இனியும் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கென்று எங்களுக்காக நீர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 40 சங்கீதம் அதனுடைய 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஒரு அருமையான வேதவசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்வது? அநேக வேளைகளில் மனிதர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பலவிதமான வழிகளை உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் அதை தேடுனீங்கன்னா அது உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உலகத்தால் உங்களுக்கு தரவே முடியாது. மனுஷர்களால் தர முடியாது. எந்த ஒரு காரியத்தினாலையும் நீங்கள் இன்றைக்கி சந்தோஷப்படுகிற ஒரு விஷயமாக உங்களுக்கு தோன்றுகிற ஒரு காரியமாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு இந்த பூமியில் எப்பொழுதும் நிரந்தரமாக சந்தோஷப்படுவதற்கான ஒரு காரியத்தை தரவே முடியாது. ஆனால் உலகத்தில் சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. யாருக்காம்? உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். கர்த்தரை ஒரு மனுஷன் தேடினால் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. சங்கீதம் 5 சங்கீதம் 16 வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. அப்போ கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கம்பீரமாய் இருப்பதற்கு ஏதுவான ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் கூட எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டு. ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே தேடுவேன், எங்கே கிடைக்கும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எங்கே தேடினாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்காது. கஷ்டம் வரும்போதும், வியாதி வரும்போதும், தோல்வி வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், பலவிதமான மன சஞ்சலங்கள் வரும்போதும், அதன் நடுவுலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை
இயேசு மட்டும்தான் நமக்கு தர முடியும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கர்த்தர் நமக்கு தருகிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷம் யாராலும் எடுத்து பறித்து கொள்ளவோ முடியவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த உலகம் என்பது எப்போவுமே போராட்டம் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, பலவிதமான தீமை நிறைந்தது. அந்த தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம சவாலோடு கூட முன்னேறி செல்லும்போது அநேக நேரங்களில் நம்முடைய சந்தோஷம் அற்று போகுமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருந்து கர்த்தரை உண்மையாக தேடினீங்கன்னா, கர்த்தரை அவருடைய வழிகளை நீங்கள் தேடி சேவிக்க தீர்மானிச்சிங்கன்னா, உங்கள் சந்தோஷத்தை உங்களிலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ளவே முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த சந்தோஷத்தை கேளுங்க. 24 வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ தேவன் ஒரு நிறைவான சந்தோஷத்தை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? தேவனிடத்தில் கேளுங்கள். சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? பலவிதமான பிரச்சனையில் மனம் குழம்பி போயிருக்கிறீங்களா? ஏன் வாழணும், எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மரணத்தை நினைத்து கொண்டு விரும்பி கொண்டு இருக்கிறீங்களா? சாவதே மேல், இந்த பூமியில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி யோசிக்கிறீங்களா? உங்களை அதுக்காக ஆண்டவர் படைக்கலை, உங்களை வாழ வைக்கிறதுக்காகத்தான் இயேசு உங்களை படைத்தார். எனவே தேவனிடத்தில் கேளுங்கள். எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, சந்தோஷத்தை விரும்பி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குற பிள்ளைங்க, இப்போது உங்கள் நாமத்தினாலே அந்த நிறைவான நிரந்தரமான யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.